சட்டையை ஊற்று பார்க்குறீங்க இல்லையா? அதான் நாங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். லா சம்மந்தமாக கருப்பு வெள்ளை அப்படின்னா நீங்கள் நீதி, ஜஸ்டிஸ் இதெல்லாம் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக வந்தேன். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி லா சம்மந்தமான ஒரு சப்ஜெக்ட். கஷாயம் வித் பாஸ்கி, உங்களுடைய பாஸ்கி, அது நான் சொல்ல மறந்துட்டேன். படம் பேர் மனிதன். ஆமாம், டைரக்டர் என்றென்றும் புன்னகை படம் பார்த்துருப்பீங்க, வாமனன்லாம் பார்த்துருப்பீங்க. குவாலிட்டி ஃபிலிம்ஸ் கொடுப்பார், சீன்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக எடுப்பார். அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் ஆமட் கொடுத்துருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் தான் மனிதன். இப்படி நம்ம ஊரில் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து பேமெண்ட் வெல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்க மேலே பணக்கார பசங்க குஷ்டு ஜாலியாக கேர்ள் ஃப்ரெண்டோடலாம் சுற்றும் போது டக்குன்னு காரை ஏற்றிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க. அவங்க ஃபேமிலி பணத்தை கொடுத்து சட்டம், நீதி, காவல் நிலையம், காதல் நிலையம் எல்லாரையும் வாங்கிடுவாங்க. இதுக்கு யாராவது ஒருத்தர் போராடணும், இது தப்புன்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் வெல்லர்ஸ் மக்களுக்காக, மனிதனுக்காக போராடுற ஒரு மனிதன் யார்? அதுதான் உதயநிதி ஸ்டாலின். ஒரு வியாபாரம் பண்ணுற லெவலுக்கு அலையிறார் கேஸுக்கு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் வர உதயநிதி ஸ்டாலினுக்கு திடீர்னு இந்த மாதிரியான கேஸ் ஒன்று மாட்டுது. அது லவ் ரொமான்ஸ்லாம் இருக்குது. அதனால் இப்படி ஒரு கேஸ் மாட்டுது. அந்த கேஸை இவர் எடுத்து ஆர்கியூ பண்ணுறாரு. டவரிங் வக்கீல் பிரகாஷ் ராஜ் எதிரில் அவருக்கும் இவருக்கும் ஆர்கியூமெண்ட்டு. ஸோ அவர் பணக்காரருக்கு தான் ஆர்கியூ பண்ணுவார். பிரகாஷ் ராஜ் உங்களுக்கே தெரியும், பணக்காரில் வந்து அவர் அந்த ஆக்சிடென்ட்டே பண்ணலன்னு ஆர்கியூ பண்ணுவார். ஸோ லீகலாக தான் இது போகணும், ஃபுல்லாகவே லீகல், கோர்ட்டு, கேஸ் லா அப்படி இப்படின்னு. இப்போ பிரியங்கான்னு ஒரு படம் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க. ரேவதி வந்து ஒரு ரேப் கேஸுக்காக ஃபைட் பண்ணுவாங்க. அதில் வந்து பிரபு லாயராக வந்து ஜெயிச்சு கொடுப்பார். எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்டகரியில் வர ஒரு படம். இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டுருக்காரு ஆமிடில். எப்பயும் போல் வழக்கம் போல் லவ், அப்புறம் அடி தட்டி, அப்புறம் பாழடைஞ்ச பில்டிங்கில் கட்சியில் ஃபைட்டு, குத்துப்பாட்டு, ஃபாரின் டான்ஸு இதெல்லாம் ஒதுக்கிட்டு லீகலாக போகலாம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, மக்கள் எல்லோரும் பாதிக்கப்படுற ஒரு இஷ்யூ. அதை எடுத்துக்கலாம், அதை ஒரு கேஸாக எடுத்து ஆர்கியூ பண்ணும்போதுன்றதுனால நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினுடைய ஹீரோ பர்ஃபார்மன்ஸில் நிறைய டைலாக் பேச வேண்டியிருக்கு, அதை நல்லா பண்ணியிருக்காரு. இன்னொன்று, ஒரு ஜுஜுபியான ஒரு வக்கீல் ஒரு முக்கியமான கேஸ் ஆர்கியூ பண்ண போகிறார் அப்படின்றச்சே அந்த ஜுஜுபித்தனம், அதாவது நிறைய ப்ரிப்பேர்ட்னஸ்லாம் இருக்காது. லீகலாக ப்ரிப்பேர்டெல்லாம் இருக்க மாட்டார். ஒரு சாட்சியை கொண்டுணுன்னா அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. இந்த தெரியாதனம் அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஏன்னா சம்டைம்ஸ் ஹீரோவை மாறணுன்னு நீ கேட்ட அத்தனை பேர் இங்கே இருக்காங்க, நோட் இட் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் அந்த ஹீரோயிசம்லாம் காட்டாமல் அடக்கி வாசிக்கிறது, அதை பர்மனெண்ட்டாக ஃபுல் படம் பூரா மெயின்டைன் பண்ணுறார் உதயநிதி. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்டு பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு ஆர்ஆர் அப்படின்னு ஒன்று நீங்கள் ரீரெக்கார்டிங் நினைப்பீங்க, அதுக்கு நான் அப்புறம் வரேன். நான் சொல்கிற ஆர்ஆர் கதைக்கே தேவையான ஒரு ஆர்ஆர். ராதா ரவி, அதாவது த வர்சடைல் ஆக்டர், வெட்டரன் ராதா ரவி ஜட்ஜாக வர்றார் படத்தில். இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஜட்ஜ். இந்த தமிழ் சினிமாவில் வந்து வரலாறுலேயே ஒரு ஜட்ஜுக்கு இவ்வளோ ஸ்கோப் ஒரு படத்தில் வந்திருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. அதாவது ஒரு ஃபுல் படம் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% வந்து ஜட்ஜாக வந்தாலே ஒரு சுற்றிய கையில் ஆர்டர் 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 அப்படின்னு ராபர்ட் கிளை மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுன்னு யாராவது கத்தினே இருப்பாங்க, உடனே எல்லாம் சைலண்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இன்ஃபார்மலாக ஒரு ஜட்ஜ் இருந்தால், ஆனால் சட்ட நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து போர்ட்ரே பண்ணது வந்து ஐ திங்க் ராதா ரவி வில் பி எ பயனியர்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ராதா ரவிக்கு பின் நிறைய ஜட்ஜஸ் இந்த மாதிரியே வருவாங்க. ஸோ ராதா ரவி பொட்டென்ஷியலுக்கு உண்மையிலேயே ஜஸ்டிஸ் பண்ண ஒரு ரோல், அவரை ஜஸ்டிஸாகவே கொடுத்த ஒரு ரோல் இது அப்படின்னு சொல்லலாம். ஹேட்ஸ் ஆஃப் ராதா ரவி, கலகிருக்கீங்க. மீதி பாயிண்ட்ஸ்லாம் சொல்லும்போது பிரகாஷ் ராஜ் வந்து அந்த பணக்கார கும்பலுக்கான ஒரு லாயராக வர்றாரு. பணத்தை வச்சு எதை வேணால் வாங்கிடுவார், என்ன வேணால் பண்ணுவார், ஆட்டி படைப்பார். சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்ச வல்லரசர் அப்படி ஒருத்தர் இருக்கார். பட் வந்து ஓவர் ஆக்டிங் வந்து எதுக்கு இந்த மாதிரி? அவருக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து கௌரவம் படத்தில் வந்து நடிகர் திலகம் சிவாஜி வந்து பண்ணியிருப்பார், பேரிஸ்டர் ரஜினிகாந்த் அப்படின்ட்டு கையில் பைப்லாம் வச்சுன்னு. அது அந்த காலத்துக்கு அந்த ட்ராமேட்டிக்ஸ் தேவைப்பட்டது, அதனால் அது ஓகே இருந்தது. இந்த காலத்தில் அந்த அளவுக்கு யாருமே துடிக்கிறதில்ல, எந்த கோர்ட்லேயுமே யாரும் அப்படிலாம் யாருமே உணர்ச்சி வசப்படுறதில்லை. பட் டைரக்டர் எதுக்கு இவ்வளோ ஓவர் ஆக்டிங் ஸ்கோப் கொடுத்தாருன்னு தெரியல. ஹன்சிகா வந்து வழக்கத்தோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஏதோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். வந்துட்டு ஒரு டீச்சராக வராங்க. இப்போ எந்த ஹீரோயினாக இருந்தாலும் கண்டிப்பாக டீச்சராக வரணும். அந்த பையன் யாராவது கொண்டு விடும்போது ஜன்னல் வழியாக அந்த ஹீரோவை சைட் அடிக்கணும், அது வந்து கம்பல்சரி. இப்போது அந்த கேட்டகரியில் இவங்க வந்துட்டாங்க. பட் அந்த உதயநிதியை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு. இப்படியாவது நீ வந்து ஜெயிச்சு காட்டணும்னு அந்த என்கரேஜ் பண்ணுறாங்களே, அந்த சீனில் நல்லா பண்ணியிருக்காங்க. சில பாயிண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து டைரக்டர்கிட்ட என்ன கேட்கணுன்னா, இமோஷ்னலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு செகண்டில் கூட நடக்கலாம். அதாவது
காட்டேரித்தனமாக அந்நியன் மாதிரி இருக்கிறவர் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் அப்படியே அம்பியாக மாறலாம். சாதா அம்பியாக இருக்கிறவர் ஆக்ரோஷமாக திடீர்னு ஒரே செகண்டில் அந்நியனாக மாறலாம். ஆனால் ஜுஜுப்பியாக கேஸே கிடைக்காத ஒரு வக்கீல், சட்ட நுணுக்கங்களே தெரியாத ஒரு வக்கீல் திடீர்னு ஒரு கேஸில் வந்து ப்ரில்லியண்ட் ஆகிறாரு. இந்த ஷாக்கு, இந்த மிரக்கல் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னொரு விஷயம், லீகலாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லீகலாக போகுது. லீகலாகவே போயின்னு இருக்கும்போது கடைசியில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு தீர்ப்பு. ஹீரோ ஜெயிக்க போகிறாரா, என்ன ஆகுது, ஹீரோவுக்கு எவிடன்ஸை கேதர் பண்ணிட்டாரா, அப்படி இப்படின்லாம் பார்க்குற சமயத்தில் கடைசியில் தீர்ப்பை வந்து எப்படி வந்து செரிப்ரலாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட் இருக்கும், ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் கௌரவம் படத்துலலாம் இருக்கும், இன்சூரன்ஸ் பாலிசியை வச்சு அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கும்போது டோட்டலாக இமோஷ்னலாகவே பிரகாஷ் ராஜ் ஒரு பக்கம் ஆர்கியூ பண்ணும்போது மக்களெல்லாம் பாருங்கள், அவங்க முகத்தில் ஒரு பரபரப்பு தெரியுது. எதுக்கும் அவங்க வந்து மடிஞ்சிருவாங்க, துட்டை தூக்கி போட்டு அவங்க மடிஞ்சிருவாங்கன்னு அவர் அந்த பக்கம், இந்த பக்கம் ஹீரோ வந்து இல்லை, அந்த மக்களெல்லாம் பாருங்கள், நீங்கள் நாளைக்கு அந்த பிளாட்ஃபார்ம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு இமோஷ்னலாகவே பேசி கவுக்க முடியும் ஒரு ஜட்ஜை, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு நினச்சா, எனக்கு தெரிஞ்சு நடிகர் திலகம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எல்லா கேஸையும் ஜெயிச்சிருவார். அவரை விட எமோஷ்னலாக யாராலையுமே பேச முடியாது. ப்ளஸ் சீனுக்கு சீன் எலி வந்து நேருது. தியேட்டரில் எலி இப்போ வரதில்லை, அவ்வளோ வரதில்லை. திடீர்னு ஹீரோ வந்து மொட்டை மாடியில் அவருடைய மாமா விவேக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க, மொட்டை மாடியில் படுத்துனே இருக்கார். அவருக்கு வந்து கேஸே கிடைக்கலான்ட்டு சோகமாக இருக்கும்போது டக்குன்னு எழுந்து பார்த்தா ஒரு நியூஸ் பேப்பர் மேலே கொஞ்சம் மிக்சர் இருக்குது, ஒரு எலி குடுக்குன்னு ஓடுது. அதில் என்ன சிம்பாலிக்காக சொல்கிறார் டைரக்டரு, அதாவது லாயருக்கு தான் மவுஸு, அவர் கலக்க போகிறார், அதுக்கு தான் மிக்சர் வச்சுருக்கோம், இஸ் கோயிங் டு ஹிட் த ஹெட்லைன்ஸ், அதுக்காக நியூஸ் பேப்பரை காட்டுறோம் அப்படின்றாரா. இந்த பக்கம் இவ்வளோ பெரிய லாயர் பிரகாஷ் ராஜ் திடீர்னு எலிக்கு பயப்படுறாரு. அதுன்னு எலி என்ன எலிவேட் பண்ணுதான் படத்தை, என்ன அதுன்னு புரியவே இல்லை. இட்ஸ் அ நைஸ் மூவி மாதிரி, இட்ஸ் அ மைஸ் மூவி அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு அதை காமிச்சாங்களான்னு தெரில. மியூசிக் சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணன்ட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் வந்து இந்த ஆர்ஆர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா முதல்ல. ஸோ ரீரெக்கார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு வந்து விட்னஸ் ஒருத்தர் வர்றாரு பாருங்கள், தட் இஸ் உதயநிதி ஸ்டாலின்ட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து சாட்சி சொல்ல தயார் அப்படின்ட்டு ஒரு நாயர் கேரக்டரில் ஒருத்தர் வர்றார். அப்போது வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் நடக்குது கதையில், டேர்னிங் பாயிண்ட். அது நடக்கும்போது அந்த இன்டென்சிட்டியை வந்து ப்ரில்லியண்ட்டாக கொண்டுறாரு ரீரெக்கார்டிங்கில் சந்தோஷ் நாராயண். அது பேவ்மெண்ட் டுவெல்லர்ஸுடைய பரிதாப நிலையை வந்து ஹீரோ பார்த்து சங்கடப்படும் போது அந்த பேத்தாஸ் அதை ப்ரில்லியண்ட்டாக ரீரெக்கார்டிங்கில் கொண்டுறாரு. பாடல்கள் போட்டிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. அது எந்த மெலடி, அது என்ன பாட்டாக இருந்தாலும் சிங்கரை தொடையில் கிள்ளி விட்டுறாரு, இல்லை காதை தெரிகிறாரு, அது ஏன்னு தெரில, பாரோ அப்படின்னு எல்லா சிங்கருமே கத்துறாங்களே, அந்த கத்துற ஷவுட்டிங் டைப் ஆஃப் வாய்ஸ் தேவைதானா எல்லா பாட்டுக்கும் அப்படின்றது எனக்கு புரியல. ஃபைனல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படம் பூராவே லா தான் அண்டர் கரண்ட்டு, வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், நல்ல ஒரு சேஞ்சு, சூப்பராக இருக்குது, கண்டென்ட்டு சூப்பர் தான். லாலே போயிட்டு கிளைமேக்ஸும் லா தான் வரணும், அங்கே ஒரு ஃப்ளா இருக்குது, அதுதான் என்னென்னு புரியல. ஃப்ளோ நல்லா இருக்க வேண்டிய இடம், அங்கெல்லாம் ரொமான்ஸ் வந்து ஃப்ளோவை கொஞ்சம் லோ ஆக்குது. பட் என்ன தான் சொன்னாலும் கண்டென்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அஹமேடு, வி ஆர் ரியலி கண்டென்ட் வித் இட் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். அடுத்த கஷாயம் வித் பாஸ்கியில் சந்திக்கிறேன், உங்களுடைய பாஸ்கி.